உங்க கார்ல யூஸ் பண்ணக்கூடிய கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல சிவப்பு கலர்லையும் இன்னொரு கார்ல கிரீன் கலர்லயும் இருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி வேரியண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி அவங்க பேஜை ஃபாலோ பண்ணாமீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரோட இப்போ நம்ம வச்சிருக்க டொயோட்டா எட்டியாஸோட காரோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க. இதே மாதிரி நமக்கு பொலிரோ இருக்குல்ல, ஸோ அதோட மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க, அதாவது இன்ஜின் மேனுஃபேக்சர் சொல்றேன். இன்ஜின் மேனுஃபேக்சர் பத்தி ஏன் இங்க பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின்ல யூஸ் பண்ணக்கூடிய எஸ்எஸ் ஆகட்டும், அதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்க எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த கூலண்ட் ஆயிலுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கிரீன் கலர் கூலண்ட் ஆயிலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ரெட் கலர் கூலண்ட் ஆயிலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ரெட் கலர் ஊற்ற வேண்டிய இடத்துல கிரீன் கலரையும், கிரீன் கலர் ஊற்ற வேண்டிய இடத்துல ரெட் கலரையும் ஊத்துனீங்க அப்படின்னா உங்க காரோட இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கார் டெலிவரி எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்குமே என்ன கூலண்ட் ஆயில் அவங்க கொடுத்தாங்களோ ஸோ அந்த கலரே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண. என்ன ப்ரோ கலர் தானே வேற வேற, எல்லா கூலண்ட் தானே பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ அதோட பவர் வேற மாதிரி இருக்கும், இதோட பவர் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கூலண்ட் ஆயில் கொடுப்பாங்க. 2:1 2:3:1 அப்படின்ற மாதிரி ரேஷியோ அந்த கணக்கில் இருக்கும். ஸோ இதே நம்மளோட மஹேந்திரா பொலேரோவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கூலண்ட் ஆயில் இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜினோட பவர் அதிகம், இன்ஜின் சிசி அதிகம். ஸோ இது இப்போ தான் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அது எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.